ஃபுல்லாக தூங்காமல் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். இன்றைக்கி வந்து எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. திஸ் இஸ் மீ யுவர் சிஸ்டர். வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் பிடிஜே ஜேர்னி. எஸ், இன்றைக்கி வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா, தம்பிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, ரொம்ப க்ராங்கியாக இருந்தான், க்ரை பண்ணிட்டு அழுதுகிட்டே இருந்தான். என்னால் அவனையும் பார்த்துக்க முடியல, எனக்கும் முடியல. ஃபீவர், பாடி பெயின், இதெல்லாம் வச்சுட்டு எப்படி நம்ம நாளைக்கு, ஏன்னா நமக்கு டேட் கம்மியாக இருக்குது, நம்ம படிச்சு தான் ஆகணும். எஸ், வி ஹாவ் டு ஸ்டடி அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சேன். 4 o'clock எந்திரிச்சேன் எப்பயும் போல். ஆனால் என்னால் முடியல, தம்பி வேறு என் கூட எந்திரிச்சிட்டான். நான் அப்புறம் நானும் தொட்டிலில் போட்டு ஆடுறேன், நானும் ஃபீட் பண்ணுறேன். அவன் தூங்குற மாதிரியே தெரில. அதோடு அப்படியே உட்காந்துருந்தேன், கையில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 5:30 போல் தூங்கிட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இவ்வளோ நேரம் ஆகிட்டு, இதுக்கு மேலே நம்ம போய் படிக்காமல் இருந்தால் அது சரி வராது அப்படி சொல்லிட்டு நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. என்னால் படிக்கவே முடியல. நான் என்ன தான் வந்து டுடே லிஸ்ட் எழுதி வச்சாலும் டைமர் ஆன் ஏன்னா நான் டைமர் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம தெரியாமே நம்ம ஒரு அளவுக்கு முடிச்சோம். நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து ஸ்டாப் வாட்ச் மாதிரி இவ்வளோ 1 ஹவருக்கு நான் வச்சுருவேன். அப்படின்றப்ப அது 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் சவுண்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த செஷன் முடிஞ்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் வைப்பேன். அந்த மாதிரி வைக்கிறேன். என்னால் முடியலை, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. இன்னொன்று பாடி பெயின், ஃபீவர், கோல்டு, தும்மல், இருமல் எல்லாமே வந்துருச்சு. அப்படின்றப்ப என்னால் அதை வந்து பண்ணவே முடியல. அப்படி இருந்தாலுமே நான் வந்து பாலிட்டி ரிவிஷன் தான். நான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, பாலிட்டி முடிச்சிட்டேன். ரிவிஷன் விடணும் அப்படின்றதுக்காண்டி, ரீகால் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நானும் எழுதுகிறேன், தண்ணி குடிக்கிறேன். ஒரு கட்டத்தில் எனக்கு போதும், என்னால் முடியல, ஒரு மணி பிரஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு மணி ஸ்ட்ரெஸ்ஸாக என்னன்னு தெரில, தூக்கம் இல்லாததுனாலையா இல்லை என்னன்னே தெரில. அப்புறம் மறுபடியும் தோணுச்சு, இப்போ விட்டால் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மைண்டுக்கு தோணிகிட்டே இருந்ததுனால நான் மறுபடியும் எடுத்தேன். ஆனால் என்னால் மறுபடியும் முடியல. ஒரு மாதிரி 7 மினிட்ஸ் தான் நான் வந்து அந்த படிக்கிறதுக்கே நான் வச்சுருப்பேன், ரீகால் பண்ணியிருப்பேன். அப்படி இருந்தும் சரி ஓகே படிக்கிறதுனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு கிளாஸ் ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணால் தம்பி நேற்று உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்தாரு. மூத்த தம்பி, அவர் என்ன அமுக்கி வச்சார், என்ன பண்ணாருன்னே தெரில. அது என்னன்னு தெரில, ஆனே ஆக மாட்டேன்ட்டுச்சு. அது வேறு காலையில் அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்றதுனால இப்படி தான் போச்சு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன். ஒரு மாதிரி பிரஸ்ட் அவுட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் நேற்று வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். நேற்று நான் நார்மலாக தான் இருந்தேன், அதனால் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் அரைச்சி வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கெட் வெல் சூன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.